ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் அகத்திக்கீரை வச்சு ஒரு சூப் எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் அரைச்சி போட்டு செய்கிறோம். அகத்திக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த அகத்திக்கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடாது. மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ரொம்ப ஹீட்டாக உள்ள உடம்புக்காரங்க இது செஞ்சு சாப்பிட்டா ஹீட்டை குறைக்கும். கண்டிப்பாக தண்ணி அடிக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஆல்கஹாலுக்கும் இதுக்கும் ஒத்து போகாது. அந்த மாதிரி சாப்பிட்டா மரணம் தான் வரும். அதனால் இந்த அகத்திக்கீரையை குடிக்கிறவங்க சாப்பிடாதீங்க. முதல்ல அகத்திக்கீரை சூப் எப்படி செய்வதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் கீரை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 2 தக்காளி 100 கிராம் அளவு இருக்கும். மேலே தூவிக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, 2 துண்டு தேங்காய், 100 சின்ன வெங்காயம். முதல்ல நாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுப்போம். அதில் 1 லிட்டர் தண்ணியில் தான் இந்த சூப் செய்ய போகிறோம். அதில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி சூடாவதுக்குள்ளே இந்த மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சு போட்டாலே போதும். தேவை உங்களுக்கு அரைச்சி போடணுனாலும் நீங்கள் லைட்டாக அரைச்சி போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட போகிறோம். இப்போ கீரையை சேர்த்தாச்சு, தக்காளி சேர்த்தாச்சு, மஞ்சத்தூள், உப்பு, இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுது. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு நம்ம 2 விசில் விடலாம். ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சுருந்தோம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த அகத்திக்கீரை சூப்பில் நம்ம மிளகு, சீரகம், இஞ்சி, தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம். தேங்காயுமே நம்மளுக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. கீரையும் நல்லா வயிற்று புண்ணு குணமாக்கும். வாய் துர்நாற்றத்துக்கும் நல்லது. இப்போ கிராமத்துலலாம் விவசாயம் பண்ணிட்டு வரவங்க, வெயிலே நின்றுட்டு வரவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லது. அப்புறம் வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம், கார் பஸ் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக தண்ணி அடிக்கிறவங்க இந்த சூப் குடிக்காதீங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு சூப் செய்து பார்த்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.